ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோட்ல ராணவ், சௌந்தர்யா, அன்ஷிதா, பவித்ரா இந்த 4 பேரோட ஃபேமிலி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டு போறாங்க. இதுல சௌந்தர்யாவோட ஃபேமிலியை பொறுத்தவரை அவங்கள பார்க்கும்போது அவங்க மேல நமக்கே ஒரு மரியாதை வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னப்பா இப்படி ஒரு அப்பா அம்மாவுக்கு மகளா சௌந்தர்யா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அவங்க மேல நமக்கு ஒரு மரியாதை வந்துச்சு. அதே நேரத்துல ராணவோட ஃபேமிலியை பார்க்கும்போது காசு இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துச்சுங்க. ஆமாங்க, ராணவ பொறுத்தளவுல ரொம்பவே இன்னசென்ட் அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து கூவிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவன் இன்னசென்ட்லாம் கிடையாது. ஹெவியா பிஆர் டீமை செட் பண்ணிட்டு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கான். சரிங்க, அவனை பொறுத்தளவுல இதுவரையா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னத்தை பண்ணிட்டான்? அடுத்தவங்களை இரிட்டேட் பண்றான், ட்ரிகர் பண்றான், வேற எதையுமே பண்ணலையே. நேத்து கூட அவன் பவித்ராவை ட்ரிகர் பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஏன்டா அந்த புள்ள தான் வராதன்னு சொல்லுது, திரும்ப திரும்ப அந்த பிள்ளைய போய் இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு. இதெல்லாம் ஃபன் எல்லாம் கிடையாதுங்க. அதே மாதிரியே இதுவரையா எந்த சீசன்லயும் நடக்காத அளவுக்கு ராணவோட ஃபேமிலிக்கு வரவேற்பு எல்லாம் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச பிறந்த நாள் ஃபங்க்ஷனை இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கொண்டாடுறாங்க. பிக் பாஸே கேக் அனுப்பி ராணவோட அப்பா, ராணவோட தங்கைக்கு கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. என்னடா காசு இருந்தா எல்லாமே பண்ணலாமாடா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. அதே மாதிரியே ராணவ் வந்து எனக்கு தான் டைட்டில் அப்படிங்கிற அளவுக்கு நேத்து ராத்திரி பேசிக்கிட்டு இருந்தான். அதை எதையுமே எபிசோட்ல காட்டலங்க. அதாவது இந்த சீசனை பொறுத்தவரை 6 லெட்ல இருக்கிறவங்க தான் ஜெயிக்க போறாங்க. அதாவது ஏஆர்எம் கான்செப்ட் படி இந்த சீசன்ல யாரோட பேரோட முதல் எழுத்து 6ல தொடங்குதோ அவங்க தான் வின் பண்ண போறாங்க, அவங்க தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற ஒரு ரூமர் இருக்குது. எதுக்காகனா இத்தனை சீசனா அதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில இந்த சீசன்லயும் என்னோட பேரோட முதல் எழுத்து தான் R, நான் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற அளவுக்கு ராணவ் நேத்து ராத்திரி பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து ஏஆர்எம் கான்செப்ட் பத்தியும் பேசுறாரு. அந்த இடத்துல ரயான் வந்து எதை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சனோ அதை நீ சொல்லிக்கிட்டு இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. எதுக்காகனா இவங்க எல்லாருமே வைல்ட் கார்டு என்ட்ரியா உள்ள போனவங்க. ரயானுக்கு அந்த அளவு ஸ்கோப் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது. அதே நேரத்துல ராணவ பொறுத்தளவுல எதுவுமே பண்ணாம எல்லா இடங்கள்லயும் பாராட்டா இருக்கட்டும், ரொம்பவே இன்னசென்ட் அப்படிங்கிற பேரையும் வாங்கியிருக்காரு. என்ன பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ராணவ் எந்த ஆணியும் புடுங்கல. அவனை பொறுத்தளவுல சௌந்தர்யாவை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், வேற எதையும் கிளிக்கல. சௌந்தர்யாவும் முதல் 2 வாரங்கள்ல ராணவ் எப்படி இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்கானோ அதே மாதிரி தான் சௌந்தர்யா நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப இன்னசென்ட், எனக்கு ஒழுங்கா பேச வராது, நான் கொஞ்சம் தான் பேசுவேன், என்னோட ரியாக்ஷன் எல்லாமே இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே கியூட்டா நடிச்சாங்க. அதே தான் ராணவ் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு கூட அவங்க அப்பா பேசும்போது கூட நீ ஒரு வக்கீல்ரா, உனக்கு என்ன பேச வராதா அப்படிங்கிற கேக்குறாரு. அதாவது ஒரு வக்கீலா இருக்கிற நபர் எனக்கு பேச தெரியாது, எனக்கு பேச வராது அப்படின்னு நடிக்கிறதெல்லாம் எப்படிங்க ஏத்துக்கிறீங்க? எந்த வகையில ராணவ் உங்களுக்கு இன்னசென்டா தெரியறான் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவனை பாக்குறதுக்கு அழகா இருக்கான், அவனோட சிரிப்பு வந்து ரொம்பவே கியூட்டா இருக்குது, அதெல்லாம் ஓகே தான். இந்த சீசனோட டைட்டில் வின்னர் பட்டம் வாங்குற அளவுக்கு ராணவ் என்னத்தை கிழிச்சிட்டான் அப்படிங்கறத கொஞ்சம் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எதுக்காகனா நிறைய பேர் வந்து ராணவ் ரொம்பவே இன்னசென்ட், அவன் தான் நேர்மையா நடந்துக்கிறான், அவன் தான் ரொம்ப வெகுளி, அவன் மனசுல இருக்கிறத நேரடியா பேசுறான் அப்படிங்கிற மாதிரி பல பேர் கருத்துக்களை பதிவு பண்றீங்க. எனக்கு எந்த வகையிலுமே ராணவ் வந்து உண்மையா இருக்கிற மாதிரியே தெரியல. அதாவது ஒரு வக்கீலா இருக்கிற நபர் எனக்கு பேச தெரியாது, எனக்கு பேச வராது, நான் ரொம்பவே இன்னசென்ட் சொல்றத யாராலையும் ஏத்துக்க முடியாது. என்னால ஏத்துக்க முடியலங்க. உங்களால ஏத்துக்க முடியுதா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்த்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ஸ்டார்டிங்லயே நேத்து ராத்திரி ரயான், சௌந்தர்யா இந்த 2 பேர் பேசுறது தான் காட்டுறாங்க. ரயானோட அக்கா வந்து நேத்து ரொம்பவே ஓவரா பண்ணிட்டு போயிட்டாங்க. தப்பெல்லாம் தன்னோட தம்பி மேல வச்சுக்கிட்டு பழிய முழுக்க மஞ்சரி, முத்துக்குமரன் மேல போட்டுட்டு போனாங்க. பார்க்கும்போது நமக்கும் இரிட்டேட் ஆச்சு. இன்னைக்கெல்லாம் அவங்க அக்காவை போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க. உன் தம்பி என்ன யோக்கியமா? அவனை கேம் ஆட சொன்னா பொம்பளை பிள்ளைய மடியில படுத்து தூங்கிட்டு இருக்கான், அவனை கண்டிக்கிறதுக்கு வக்கில்ல, நீ முத்துக்குமரனை குறை சொல்றியா அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்காவை பொழந்துகிட்டு இருக்கானுங்க. அதே நேரத்துல ராணவோட அக்கா வந்து ராணவுக்கு ஒரு அட்வைஸ கொடுத்திருந்தாங்க. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீ விளையாட தான் வந்த, சௌந்தர்யாவுக்கு காலமிக்கி விடுறதுக்காக நீ வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்திருந்தாங்க. அத இந்த ரயான் வந்து என்னமோ சௌந்தர்யா ரயான் காதல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மெல்லாம் பேசுற மாதிரி அவன் எடுத்துக்கிறான். எப்பா நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட, அதுதான் எங்களுக்கு தெரியுமே. சௌந்தர்யாவுக்கு 30 வயசு ஆச்சு, உனக்கு 24 வயசு தான் ஆச்சு, 6 வயசு டிஃபரண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீ அந்த அளவு ரொமான்டிக் எல்லாம் ஒன்னும் பண்ணல. ஜாக்லின், சௌந்தர்யா 2 பேருக்குமே கொத்தடிமை மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்க. அல்ல கைதான் நீ அந்த அளவு ஹீரோ ரேஞ்சுக்கெல்லாம் உன்னை நினைக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஆமா தானங்க?
ரயான் வந்து அப்படியே நடந்துட்டு இருக்காரு. ஜாக்லின் சௌந்தர்யா ரெண்டு பேருக்கும் ஜால்ரா அடிச்சுக்கிட்டு சொம்பு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரே தவிர வேற எதுவுமே புடுங்கல. இத புரிஞ்சுக்காம சௌந்தர்யா கிட்ட நம்ம பேசி பழகுறது வெளியே தப்பா போகுதான்னு தெரியல அப்படிங்கிற பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து நம்ம நட்பா தானே பழகுறோம், அது அப்படி தப்பா போகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ரயான் வந்து ஏதோ ஒரு இடத்துல நம்மள தப்பா புரிஞ்சிருக்காங்க போல, வெளியே அப்படி போயிருக்க போல அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவை போட்டு குழப்பிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம உன்னோட அப்பா அம்மா வந்து என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற பயம் எனக்குள்ள இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரயான் சொல்றாங்க. உடனே சௌந்தர்யா வந்து எங்க அப்பா அம்மா எல்லாம் அப்பெல்லாம் நினைக்க மாட்டாங்க, அப்பெல்லாம் பேச மாட்டாங்க, எங்க அப்பா அம்மா அதிகமாவே பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரயானை சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கான எபிசோட காட்டுறாங்க. இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ஸ்டார்டிங்ல பவித்ரா தீபக் இந்த ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பவித்ராவை பொறுத்தளவுல ராணவ் என்ன ரொம்பவே இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான், அவனை பொறுத்தளவுல ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக என்ன காதல் பண்ற மாதிரி பல இடங்கள்ல ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான், வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறான். நேத்தெல்லாம் அவன் பண்ணது எனக்கு ரொம்பவே இரிட்டேட் ஆயிருச்சு, இனி அவங்க கிட்ட பேசவே கூடாது அப்படிங்கிற முடிவை நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பவித்ரா சொல்றாங்க. உடனே தீபக் வந்து பாத்தியா ராணவ் எப்படி கேம் ஆடுறான் பாத்தியா, இவ்வளவு நாள் பேசாம இருந்த பவித்ராவையே பேச வச்சுட்டான் பாத்தியா, அவனுக்குள்ள அவ்வளவு டேலண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அதாவது தீபக்கா இருக்கட்டும் முத்துக்குமாரனா இருக்கட்டும் ரெண்டு பேருமே சௌந்தர்யா ராணவ் இந்த ரெண்டு பேருமே இன்னசென்டா போலியா தான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்காக தான் அவங்களோட கேரக்டரை மாத்தி ரொம்பவே இன்னசென்டா காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற உண்மைகளை முதல்லயே கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல பவித்ராவோட புலம்பலை பார்க்கும்போது காமெடியா தான் இருந்துச்சு. ஆமாங்க, பவித்ராவும் ஒரு இடத்துல நம்ம கண்டென்ட் எதுவும் கொடுக்கல அப்படின்னு நினைச்சுதான் ராணவ் கூட கூட்டணி சேர்ந்து ஒரு காதல் கண்டென்ட் எல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறமா தர்ஷிகாவுக்கு நடந்த நிலைமையை நினைச்சுதான் இப்போ கொஞ்சம் பேக் அடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சௌந்தர்யாவோட ஃபேமிலி வர்றாங்க. அதுலயும் குறிப்பா சௌந்தர்யாவோட அப்பா அம்மா தம்பி இந்த மூணு பேருமே வர்றாங்க. ஆனா சௌந்தர்யா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நபர் வரல. அதாவது போன சீசனோட பச்சோந்தியா இருந்த விஷ்ணு வருவாரு அப்படின்னு சௌந்தர்யா ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம விஷ்ணு கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்களோட கனவுல மண்ணு விழுந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்துல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த சௌந்தர்யா ஃபேமிலி வந்து சௌந்தர்யாவை வறுத்து எடுக்கிறாங்க. நீ எதுக்காக இந்த நிகழ்ச்சிக்காக போலியா நடிக்கிற, வீட்டுல இருக்கும்போது சௌந்தர்யா இப்படிப்பட்ட ஆளே கிடையாது, தேவையில்லாம கத்துற, யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டுக்க, உன்னோட ரியாக்ஷன்லாம் ரொம்பவே தப்பா இருக்குது, இப்படிப்பட்ட ரியாக்ஷன்லாம் நீ வீட்டுல இருக்கும்போது கொடுத்ததே கிடையாது, எதுக்கு இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற அப்படிங்கிற அளவுக்கு சௌந்தர்யாவோட அண்ணன் எல்லாம் பொழந்து கட்டுறாரு. உடனே சௌந்தர்யா வந்து அவங்க பேசுறது எனக்கு பிடிக்கல, அவங்களோட கருத்துக்களை எனக்கு ஒத்து வரல அப்படிங்கும் போதுதான் என்னோட ரியாக்ஷன் மாறுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கும் சௌந்தர்யாவோட தம்பி வந்து இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவுல பேசிதானே ஜெயிக்க முடியும், பேசாம எப்படி இருக்க முடியும், உனக்கு அவங்க பேசுறது புரியல இல்லனா பிடிக்கலன்னா அமைதியா இரு, அதுக்காக அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி நீ எப்படி ரியாக்ட் பண்ணலாம், பாக்குறதுக்கு ரொம்பவே தப்பா இருக்குது, உண்மையாவே பல பேரை அறிவில்ல சென்சிபிளா இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுற, உண்மையாவே நீ அப்படிதான் நடந்துக்கிறியா, உன்னோட செய்கைகள் எல்லாமே பல இடங்கள்ல பல பேரை காயப்படுத்துற மாதிரி இருக்குது, உன்னோட ரியாக்ஷன் ரொம்பவே தப்பா இருக்குது, இதெல்லாம் மாத்து, அடுத்தவங்க சொல்ற கருத்துக்களை உன்னால ஏத்துக்க முடியலனாலும் அதை கொஞ்சம் கவனி அப்படிங்கிற மாதிரி முழுக்க முழுக்க சௌந்தர்யா பண்ற தவறுகளை சௌந்தர்யா கிட்டே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம போட்டியாளர்கள் எல்லாரும் முன்னாடியும் அதை தான் சொல்றாங்க. அதாவது யார் மேலேயாவது உங்களுக்கு முரண்பாடு இருக்குதா அப்படிங்கிற கேள்விக்கு சௌந்தர்யாவோட அப்பா வந்து எங்க பொண்ணு மேலதான் எங்களுக்கு முரண்பாடே இருக்குது, அவளை பொறுத்தளவுல இப்படி ரியாக்ட் பண்ற ஆளே கிடையாது, ஆனா இந்த வீட்டுல வந்து அவன் நடந்துக்கிற விதம் எங்களையே வருத்தமடைய செய்து, அடுத்தவங்க நம்மளை குறை சொல்றதை ஏத்துக்கிட்டாதான் நம்மளை திருத்திக்க முடியும், ஆனா அந்த ஏத்துக்கிற பக்குவம் சௌந்தர்யா கிட்ட கிடையவே கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது பல இடங்கள்ல நான் வருத்தப்பட்டிருக்கேன். என்ன பொறுத்தளவுல எனக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே பிடிக்கும், ஆனா சௌந்தர்யா பண்ற சில வேலைகளால நான் சேனலையே மாத்திருக்கேன், அந்த அளவு சௌந்தர்யா பண்ற சில வேலைகள் வந்து ரொம்பவே தப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி முழுக்க முழுக்க சௌந்தர்யா பண்ற தவறுகள் எல்லாத்தையுமே இந்த இடத்துல போட்டு உடைக்கிறாரு. இதெல்லாம் பார்த்த சௌந்தர்யாவோட தற்கூரி பிஆர் கூட்டம் வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. இனி எப்படி முட்டு கொடுப்பானுங்க, எந்த வகையிலையும் முட்டு கொடுக்க முடியாது. எதுக்காகனா சௌந்தர்யாவோட ரியாக்ஷன் கியூட்டா இருக்குது, அது அவங்களோட பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி பல பேர் கதறிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க, இந்த ரியாக்ஷன்லாம் இத்தனை நாளா சௌந்தர்யா கிட்ட நாங்க பார்த்ததே கிடையாது, சௌந்தர்யா இப்படிப்பட்டவங்க கிடையாது, இவ்வளவு கோவப்பட மாட்டாங்க, எல்லாருக்கிட்டையும் அன்பா தான் இருப்பாங்க, இந்த கேமுக்காக அவங்க நடந்துகிட்டு இருக்க விதம் தவறா இருக்குது அப்படிங்கறத அவங்களே பதிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல சௌந்தர்யா பண்றதெல்லாம் சரின்னு முட்டு கொடுக்க யாராலையுமே முடியாது. ஆமா தானங்க, சௌந்தர்யா எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத
அவங்கள பெத்தவங்களே சொல்லிட்டாங்க சௌந்தர்யா இந்த நிகழ்ச்சியில போலியா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை இந்த இடத்துல இவங்களுமே நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல சௌந்தர்யாவோட பேரண்ட்ஸ் நினைக்கும் போது பாராட்டலாம் அப்படின்னு சொல்லாங்க. அதாவது தன்னோட பொண்ணு தப்பு பண்ணுது அதை மறைக்கணும் அப்படின்னு நினைக்காம இந்த இடத்துலயாவது சௌந்தர்யா தன்னை திருத்திக்கிட்டு உண்மையான சௌந்தர்யாவா இருந்துட்டு வரணும் அப்படிங்கறது தான் அவங்களோட ஆசையா இருக்குது. அதே நேரத்துல சௌந்தர்யாவோட அம்மா வந்து ஜாக்லினுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. அதாவது ஜாக்லின் வந்து உனக்காக பல இடங்கள்ல பேசியிருக்கா, நீ அவளை பத்தியே பின்னாடி புறம் பேசுறது ரொம்பவே தப்பா இருக்குது, அதை கொஞ்சம் மாத்திக்க. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன தவறு இருந்தாலும் நேருக்கு நேரா பேசு, பின்னாடி பேசுறது ரொம்பவே தப்பு, அந்த தப்ப நீ பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா கிட்டையும் சொல்றாங்க. ஜாக்லின் கிட்டையுமே சௌந்தர்யாவுக்காக மன்னிப்புலாம் கேக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க மேலேயே நமக்கு ஒரு மரியாதை வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படி முழுக்க முழுக்க சௌந்தர்யா மேலதான் தவறு இருக்குது அப்படிங்கறத இந்த இடத்துல சௌந்தர்யாவோட பெற்றோர்களா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும் போட்டு உடைக்கிறாங்க. இத புரிஞ்சுக்கிட்டு சௌந்தர்யா இனி உள்ள நாட்கள்ல உண்மையான சௌந்தர்யாவா இருந்துட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து. அதே மாதிரியே சௌந்தர்யாவோட அப்பா வந்து பல இடங்கள்ல முத்துக்குமாரனை பாராட்டினாரு. அவர் பேசுறதா இருக்கட்டும் அவரோட கருத்துக்களா இருக்கட்டும் ரொம்பவே நியாயமானது. எப்பவுமே முத்துக்குமாரன் வந்து உழைப்பு உயர்வை தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். என்னோட வாழ்க்கையில அதை நான் உணர்ந்திருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஆனா கஷ்டத்தை நினைக்காம உழைச்சா மட்டும்தான் முன்னுக்கு வர முடியும். என்ன பொறுத்தளவுல முத்துக்குமாரன் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம மஞ்சரியுமே பாராட்டி இருந்தாரு. முதல் 2 வாரங்கள் வந்து மஞ்சரியை பார்க்கும்போது எனக்கே இரிட்டேட் ஆச்சு. அதுக்கப்புறமா அவங்களோட கேமா இருக்கட்டும் அவங்க பேசுற விதமா இருக்கட்டும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் மஞ்சரி 2 பேரையுமே சௌந்தர்யாவோட அப்பா பாராட்டுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட டைம் முடிஞ்சிருது, அவங்க வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யா ஜாக்லின் 2 பேருமே பேசுறாங்க. அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து நான் பின்னாடி எல்லாம் பேசல அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் போய் சொல்றாங்க. ஜாக்லின் வந்து நான் நடிக்கிறேன்னா நீ பின்னாடி தானே பேசின, அதெல்லாம் நீ நேரடியாவே சொல்லிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாட கேக்குறாங்க. இருந்தாலும் சௌந்தர்யா வந்து இல்ல நீ கோவப்படுவியோ அப்படிங்கறதுக்காக தான் நான் சொல்லல அப்படிங்கிற மாதிரி உருட்டுறாங்க. ஜாக்லின் வந்து என்னதான் இருந்தாலும் என் கூட இவ்ளோ நட்பா என் கூடயே தான் சுத்திக்கிட்டு இருக்க, என்கிட்ட நேரடியா சொல்லாம பின்னாடி போய் பேசினது எனக்கு ரொம்பவே வருத்தம் அளிக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் சௌந்தர்யாவோட அம்மா சொன்னதுனால சரி ஓகே எல்லாத்தையும் மறந்து நார்மலா இருப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வர்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ராணவோட ஃபேமிலி வர்றாங்க. அதுலயும் குறிப்பா ராணவோட தம்பியை பொறுத்தளவுல கன்ஃபெஷன் ரூம்ல டாக்டர் வேஷத்துல இருக்கிறாரு. டாக்டரை பாக்குறதுக்காக ராணவ கூப்பிடுறாங்க. அந்த இடத்துல ராணவ் தம்பி வந்து உங்க அடிபட்ட கையில இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குது, கையை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கத்தி எடுக்கிறாரு. இத பார்த்த உடனே ராணவ் பயப்படுற மாதிரியும் டாக்டரா வேஷம் போட்டிருக்கிற தம்பியோட மாஸ்க் எல்லாம் எடுக்கிற மாதிரியும் பார்த்தும் அவருக்கு புரியலையாம். அவரோட தம்பி அப்படிங்கறதே அவரால் கண்டுபிடிக்க முடியலையாம். லேய் நடிடா, ஓவரா நடிக்காத, அது எப்படிரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து 30 நாள் இருந்திருக்க, இந்த 30 நாள்ல உன் தம்பி மூஞ்சி மறந்து போச்சு, இதை நாங்க நம்பணும், வேற லெவல்ரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாங்க லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா மாஸ்க கலத்துனதுக்கு அப்புறமாவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் அவர் தம்பி அப்படிங்கறதே அவருக்கு தெரியுது. இதெல்லாம் நம்புற அளவுக்கு நம்ம என்ன முட்டாளாங்க? சில முட்டாள்கள் வேணா நம்பலாம், அதை நம்புற அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது. இருந்தாலும் இந்த பிராங்க் செக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னையே பிராங்க் பண்ணிட்டான் என் தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம வேற யாரும் வரலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது இல்ல வேற யாருமே வரல அப்படிங்கிற மாதிரி தம்பி சொல்றாரு. அதுக்கப்புறமா ராணவோட அப்பா அம்மா தங்கை 3 பேருமே வர்றாங்க. அவங்கள பொறுத்தளவுல ராணவுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எப்பா நீ ஒரு வக்கீல், உனக்கு பேச தெரியல அப்படிங்கிற மாதிரி எதுக்காக இருக்கிற, அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு அடுத்தவங்க கிட்ட எதுக்காக ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டு இருக்க, ஒப்பீனியன் கேட்காத, நீ பண்றது எல்லாமே நல்லா தான் இருக்குது, எல்லாமே சரியா போகுது, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை முழுசா பண்ணிரு, யாருகிட்டயுமே ஒப்பீனியன் கேட்காத. அதே மாதிரியே உன்னை மதிக்காத பல பேருகிட்ட நீ இறங்கி இறங்கி போய் பேசுற மாதிரி இருக்குது, உன்னை மதிக்கலன்னா நீ அவங்க கிட்ட பேசாத அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல ராணவ் வந்து என்னோட லைவ் கமெண்ட்ரி எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கேக்குறாரு. அதுக்கு அவங்க ஃபேமிலியை பொறுத்தளவுல சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிற பாராட்டுறாங்க. எப்பா அது எப்படிப்பா சூப்பரா இருந்துச்சு, செங்கல் டாஸ்க்ல எல்லாரும் அடிச்சுக்கிட்டு ரத்தம் வராத குறையா சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அந்த இடத்துல இவன் காமெடி பண்றான் அப்படிங்கிற பேர்ல கண்ட கருமத்தையும் வளரிக்கிட்டு இருக்கான், பாக்குற எங்களுக்கே இரிட்டேட் ஆச்சு, என்னடா அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி கோவம் வந்துச்சு. கடந்த வாரம் வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதியும் பாராட்டினாரு, ஃபேமிலியா பார்த்த நீங்களுமே பாராட்டினா எப்படிப்பா, அது எப்படிப்பா உங்க பையனுக்கு அடிபட்டு இருக்கும் போது அவன் நடிக்கிறான்னு சொல்லும் போது உங்களுக்கு கோவம் வருது இல்ல, அந்த டாஸ்க பொறுத்தளவுல எல்லாருமே அடியிலையும் வழியிலையும் தான் துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க.
அந்த நேரம் உன் பையன் பண்றது மட்டும் சரியா இருந்துச்சா அப்படிங்கிறது என்னோட கேள்விங்க. ஆமா தானங்க, அந்த டாஸ்க்ல அவ்வளவு சண்டைகள் நடக்குது, அதுக்கிடையில ராணுவ பண்ண வேலை ரொம்பவே கேவலமா தான் இருந்துச்சு. ஆனா இந்த இடத்துல ராணுவோட ஃபேமிலி வந்து அதையும் பெருமையா பேசுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே உட்கார்ந்து இருக்காங்க. அந்த இடத்துல யாருகிட்ட உங்களுக்கு முரண்பாடு இருக்குது அப்படிங்கிற கேள்வி கேக்குறாங்க. அதுக்கு ராணுவோட தங்கை வந்து சௌந்தர்யா கிட்ட தான் எங்களுக்கு முரண்பாடு இருக்குது. எங்க அண்ணனுக்கு அடிபட்டு வழியில துடிக்கும் போது சௌந்தர்யா வந்து 20 இருந்து 30 தடவை அவன் நடிக்கிறான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அதெல்லாம் எங்களால தாங்கிக்கவே முடியல, ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சௌந்தர்யா அந்த இடத்துல மன்னிப்பு கேக்குறாங்க. அதுக்கப்புறமா ராணவோட தந்தை வந்து பெண்களுக்கு தற்காப்பு கலையெல்லாம் சொல்லி கொடுக்கற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பண்ணுதாங்க. ஆனா லைவ் ஸ்ட்ரீம் பார்த்த யாருமே ஆண் குழந்தைகளுக்கு இவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்க்காதீங்க. உண்மையாவே ராணவோட பேரண்ட்ஸ் வந்து ஒரு தவறான உதாரணம் அப்படியே சொல்லுவேன். ஆமாங்க, அவங்க அம்மா சொன்ன கதெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. இவனை பொறுத்தளவுல அவனோட ஸ்கூல் முடியும் போது +2ல அவன் கிளாஸ்ல இருந்த யாரையுமே மறந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஸ்கூல் கேமராவை கலத்தினாராம், சிஸ்டத்தெல்லாம் உடைச்சு போட்டாராம், உடைச்சு வீட்டுக்கு திருடிட்டு வந்தாங்களாம். இதுக்கெல்லாம் இவங்க சப்போர்ட் பண்ணாங்களாம். இதெல்லாம் எந்த விதத்துலடா நியாயம்? ஒரு பையன் தப்பு பண்ணா பெத்தவங்களே கண்டிக்கலன்னா அவன் ரவுடியா தான் மாறுவான், இல்லன்னா அடுத்தவங்களுக்கு பல இடங்கள்ல பாதிப்பை கொடுப்பான். பிள்ளைகளை கண்டிச்சு வளங்க. அதே மாதிரி அந்த அம்மாவை பொறுத்தளவுல பையனுக்கு அன்பை கொடுக்கறாங்க, பொம்பளை பிள்ளைய கண்டிக்கிறாங்க. எனக்கெல்லாம் செம இரிட்டேட் ஆச்சு அப்படியே சொல்லலாம். இன்னைக்கு கூட முழுக்க முழுக்க ராணுவ கொஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே நேரத்துல மகள் கிட்ட கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. இப்படி எந்த பேரண்ட்டுமே இருக்க கூடாது. ஆண் குழந்தையா இருந்தா என்ன, பெண் குழந்தையா இருந்தா என்ன, எல்லாமே நம்ம குழந்தைகள் தானே. ராணவோட அம்மா மாதிரி யாருமே அவங்களோட பிள்ளைகளை வளர்த்துறாங்க அப்படிங்கறதா என்னோட கருத்து. ஆமாங்க, அந்த பாகுபாடு ரொம்பவே தவறு. கண்டிப்பா அன்பு கிடைக்காத அந்த குழந்தை வந்து வெறுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, தவறான வழியில போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அந்த வகையில யாருமே பிள்ளைகளுக்கு இடையில பாகுபாடுகள் பார்க்காதீங்க அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அதே மாதிரியே விஜய் டிவியை பொறுத்தளவுல பணம் இருந்தா டைட்டில கூட கொடுத்துருவாங்க போல. ஆமாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி முடிஞ்ச பிறந்த நாளுக்கு இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. என்னடா ராணுவுக்கு தான் டைட்டில் கொடுக்க போறீங்களா அப்படிங்கிற அளவுக்கு தான் விஜய் டிவி வந்து ராணுவுக்கு ரொம்பவே சொம்பு தூக்கிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லங்க, வெளியுமே எங்க இருந்து வரானுங்க அப்படிங்கறதே தெரியல. ராணுவ மட்டும் தான் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி கதறிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு புரியலடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த அலப்பறை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ராணுவோட ஃபேமிலி பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே போறாங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பவித்ராவோட ஃபேமிலி வர்றாங்க. அதாவது பவித்ராவோட தம்பி, சித்தி, சித்தி பையன், இந்த 3 பேருமே உள்ள வர்றாங்க. அவங்கள பொறுத்தளவுல பவித்ராவுக்கு ரொம்பவே மோட்டிவேஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. இது உனக்கு கிடைச்ச வாய்ப்பு, ஃபயரா விளையாடு, நீ வேற லெவல்ல கேம் ஆடிக்கிட்டு இருக்க, உன்னோட வாய்ப்பை சரியா பயன்படுத்து அப்படிங்கலாம் சொல்லிடுறாங்க. அதே நேரத்துல சித்தி பையன் வந்து நீ கேப்டன் ஆகாதது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே தம்பி வந்து அவ கண்டிப்பா கேப்டன் ஆயிருவாடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எங்க ஊர்கிழவி வேலை பாக்குறதுக்கே இவ்வளவு நாள் சரியா போச்சு. ஆமாங்க, ஆனந்தி வெளியே போற வரைக்கும் பவித்ரா என்ன கேம் ஆடினாங்க? எந்த கருத்தையும் நேரடியா சொல்றதுக்கு தைரியம் இல்லாம பின்னாடி உட்காந்து புரணி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஊர்கிழவி வேலையை மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல பவித்ராவோட தம்பி அது ரொம்பவே நாகரிகமா சொல்றாரு. அதாவது உனக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா நேரடியா சொல்லு, எதுக்கு பின்னாடி பேசுற அப்படிமே சொல்றாரு. அதே மாதிரி உனக்கான வாய்ப்புகள் வரும்போது நீ கருத்துக்களை பல இடங்கள்ல பதிவு பண்ண மாட்டுக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கருத்துன்னு ஒண்ணு இருந்தா தானப்பா சொல்ல முடியும். ஆமா தானங்க, எல்லாரும் உட்கார்ந்து உங்க கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லும் போது எல்லாரும் அவங்க கருத்தை சொல்லி முடிச்சிருவாங்க. கடைசி வரை பவித்ரா சொல்லவும் செய்யாது. கடைசியில நீ சொல்லலையான்னு கேட்கும் போது என்கிட்ட யாருமே கேட்கல, நான் கருத்து சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சு ஓடிடுவாங்க. அதாவது இந்த அம்மாவை பொறுத்தளவுல சொந்தமா யோசிச்சு ஒரு கருத்து சொல்றதுக்கு கூட அங்க கருத்து எதுவுமே இல்ல. அதை மறைக்கணும் அப்படிங்கறதுக்காக அடுத்தவன் மேல கோவப்படுறது மட்டும்தான் பவித்ராவோட ஸ்ட்ராட்டஜி. என்னதான் இருந்தாலும் அக்காவை விட்டு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு தம்பி வந்து செமையா சொம்படிச்சாரு. அதுக்கப்புறமா யாருகிட்ட முரண்பாடு இருக்குது அப்படின்னு கேட்கும் போது இவங்களை பொறுத்தளவுல எல்லாருமே பாராட்டுற மாதிரி தான் பேசுறாங்க. அதே நேரத்துல மஞ்சரி மேல முரண்பாடு இருக்குது அப்படிங்கிற சொல்றாங்க. எதுக்காகனா நடந்து முடிஞ்ச ஏஞ்சல் டெவில் டாஸ்க்ல பவித்ராவுக்கு நீங்க முட்டையை கொடுத்ததை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு அப்படிங்கிற சொல்றாங்க. மஞ்சரி வந்து அதுக்கு டைரக்டாவே பதில் சொல்றாங்க. எப்பா நான் முட்டையை கொடுத்தேன், உன் தங்கச்சி என்ன அவுட் ஆயா வெளியே போனா டஃப் கொடுத்தால, அதனாலதான் 2வது முட்டையும் கொடுத்தேன் அப்படிங்கிற சொல்றாங்க. அந்த இடத்துல பவித்ரா தம்பி வந்து அதெல்லாம் டாஸ்க் தான், இருந்தாலும் நீங்க 2வது முட்டை கொடுத்தது எங்களுக்கு வருத்தமா இருந்துச்சு அப்படிங்கிற சொல்றாரு. சரி ஓகே, அதோட முடிஞ்சுன்னு வச்சுக்கலாமே. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா தீபக் வந்து பவித்ராவை பத்தி பின்னாடி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தையும் பதிவு பண்றாங்க. அக்கா பண்ணதெல்லாம் பார்க்கல போல, என்ன பண்ண. அதே மாதிரி ராணுவ முழுக்க முழுக்க முரண்பாடு தான். எல்லாரும் வடக்க போனா ராணுவ வந்து தெக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
அது சரியான பதிவு அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்துல விஷாலுக்கும் ரெட் பிளேஸ் கொடுக்குறாங்க. அதாவது பவித்ரா வந்து தர்ஷிகா மேல இருக்கிற அக்கறையில தான் சொன்னாலே தவிர உங்ககிட்ட இருந்து தர்ஷிகாவை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பவித்ரா எந்த இடத்துலயுமே பேசல அப்படிமே சொல்றாங்க. உண்மையாவே பவித்ராவை பொறுத்தளவுல தர்ஷிகாவுக்கு அட்வைஸ் பண்ணது ரொம்பவே சரியான அட்வைஸ் அப்படின்னே சொல்லுவேன். பவித்ரா அட்வைஸ கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா டாப் 5 வர தர்ஷிகா வந்திருப்பாங்க. விஷால் கூட சேர்ந்த பிறகு விளங்குறதுக்கா? ஆமாதானங்க. அதே நேரத்துல ஜெஃப்ரி வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பவித்ராவுக்கு கிடைச்ச ஒரு நல்ல தம்பியா. வெளியிருந்து பார்க்கும்போது எங்களுக்கு அப்படி தெரியலப்பா. சௌந்தர்யாவை செமையா கலாய்க்கிறாங்க. அதாவது கேமே ஆடாம எப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வாழ்றது அப்படிங்கறத பத்தி ஒரு புக்கே எழுதலாம் சௌந்தர்யா. அந்த அளவு சௌந்தர்யா கிட்ட ட்ரிக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பவித்ரா தம்பி சொல்றாரு. கலாய்க்கிறாருங்க. சௌந்தர்யா எதுவுமே பண்ணாம எப்படிடா சௌந்தர்யாவுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தான் அவரோட கேள்வியா இருக்குது. அதே நேரத்துல முத்துக்குமாரனா இருக்கட்டும், தீபக்கா இருக்கட்டும், அவங்களோட கருத்துக்கள் சூப்பரா தான் இருக்குது. அதே நேரத்துல அவங்க யாரு மேல குறை சொல்றாங்களோ அவங்களுக்கும் நியாயம்னு ஒண்ணு இருக்குது. அதையும் புரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது எதுக்குப்பா அவங்க புரியணும்? அவங்களோட கருத்துக்களை அவங்க முன் வைக்கிறாங்க. யாரு மேல குறை சொல்றாங்களோ நாங்க அந்த தப்ப பண்ணல அப்படிங்கறத அவங்க தானே சொல்லணும். அவங்களுக்கு பேச வராது அப்படிங்கறதுக்காக இவங்களோட கருத்துக்களை இவங்க சொல்லாம இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது பவித்ராவை பொறுத்தளவுல அவங்களுக்கு பேச வராது, நீங்க அவங்கள குறை சொல்லாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் பவித்ரா தம்பியோட பேச்சுகள் இருந்துச்சு. அதே மாதிரியே பவித்ராவுக்கு சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி போன்ல பவித்ராவோட அம்மா பாட்டி 2 பேருமே பவித்ராட்ட பேசுறாங்க. அந்த இடங்கள்ல பவித்ரா அல்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரியலாவே தெரியல, அவங்க சீரியல் அல்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பவித்ராவோட ஃபேமிலியும் வெளியே போறாங்க. அடுத்ததா அன்ஷிதாவோட ஃபேமிலி உள்ள வர்றாங்க. அதாவது அன்ஷிதாவோட அம்மாவும் அண்ணனும் வர்றாங்க. இவங்களை பார்த்த உடனே அன்ஷிதா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாங்க. அவங்கள பொறுத்தளவுல அன்ஷிதாவுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உன்னோட கோவமா இருக்கட்டும் அன்பா இருக்கட்டும் இவ்வளவு அதிகமா கொடுக்க வேண்டியதில்லை, ரெண்டையுமே நீ கம்மி பண்ணா நல்லா இருக்கும். அதே மாதிரி நீ பல இடங்கள்ல அழுதுகிட்டு இருக்க, அந்த அழுகையை கொஞ்சம் குறைச்சிக்க அப்படிங்கிற மாதிரி சில அட்வைஸ கொடுக்குறாங்க. அதே நேரத்துல இவங்களுக்கு யார் மேல முரண்பாடு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சரி மேலையும் ஜாக்லின் மேலையும் இருக்குது. அதாவது அன்ஷிதா அன்பை ஆயுதமா பயன்படுத்தி கேம் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுக்கு விளக்கம் கொடுக்கிற மாதிரி அன்ஷிதாவோட அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இத்தனை வருஷமா அன்ஷிதா அப்படிதான் இருக்கிறா, அவளை பொறுத்தளவுல கோவப்படுவா, ஆனா அடுத்த நிமிஷமே அன்பா மாறிடுவா. உண்மையாவே அன்ஷிதா வந்து அன்பானவதான். அவ மேல இப்படி ஒரு கருத்தை நீங்க பதிவு பண்ணது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவரோட வருத்தத்தை தெரிவிக்கிறாரு. அதே நேரத்துல மீதி எல்லாரையுமே ரொம்பவே பாராட்டினார் அப்படின்னு சொல்லலாம். அவருமே சௌந்தர்யாவை சில இடங்கள்ல கலாய்க்க தான் செய்யறாரு. அதாவது சௌந்தர்யாவா இருக்கட்டும் ராணவா இருக்கட்டும் அவங்கள பொறுத்தளவுல எதுக்காக பிரச்சனையை தொடங்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. ராக்கெட் மேதர் தான் ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனா எங்க போய் முடியுது அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிற மாதிரி 2 பேரையும் பங்கம் பண்றாங்க. அதே நேரத்துல முத்துக்குமரன் தான் கேமர், செம கேமர், கேம்ல அவர் அடிச்சுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொல்றாங்க. அதே மாதிரி அருணை பொறுத்தளவுல முதல் 4 வாரம் வந்து அம்பியா இருந்தாரு, அதுக்கப்புறமா அந்நியனா மாறினாரு. இப்ப பார்த்தோம் அப்படின்னா பிதாமகன் ரேஞ்சுக்கு ரொம்பவே சோகமா உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி அருணையும் கலாய்க்கிறாரு. அதே நேரத்துல தீபக் வந்து அவரோட சீனியாரிட்டியை காட்டுறாரு. எந்த இடத்துல என்ன பேசணும், எந்த டாஸ்க்கு எப்படி விளையாடணும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு தீபக் வந்து அவரோட கேமை செமையா ஆடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாங்க. மத்தபடி வேற எல்லாருக்கிட்டையுமே உங்களோட கேம் வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா பேசி முடிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது இன்னைக்கு வந்து 4 ஃபேமிலியில சௌந்தர்யாவோட ஃபேமிலி அல்டிமேட். அதாவது என்னதான் தன்னோட குழந்தையா இருந்தாலும் அவ பண்ற தப்ப அவகிட்ட சொன்னாதான் அவ அதை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கறத உணர்ந்து சௌந்தர்யா மேல இருக்கிற தவற நேரடியாவே சௌந்தர்யாட்ட சொல்றாங்க. அதே நேரத்துல இது என் குழந்தை, அவன் என்ன பண்ணாலும் சரிதான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தப்பான உதாரணமா ராணவோட ஃபேமிலி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மத்தபடி அன்ஷிதாவோட ஃபேமிலிக்கு அன்ஷிதா மேல அன்பை மட்டும் கொட்டிட்டு போயிருக்காங்க. பவித்ராவோட ஃபேமிலியை பொறுத்தளவுல எம்மா எப்படினாலும் நீ கேம்ல பின்தங்கி தான் இருக்கிற, பெட்டி எடுக்கிறது புத்திசாலித்தனமான முடிவு அப்படிங்கறதெல்லாம் இன்டைரக்டா சொல்லிட்டு போயிருக்காங்க. இத எபிசோட்ல காட்டலங்க, லைவ் ஸ்ட்ரீம்ல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் நாளைக்கான எபிசோட்ல அருண், ஜாக்லின், முத்துக்குமரன், ஜெஃப்ரி இந்த 4 பேரோட ஃபேமிலி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவாங்க. அதுலயும் குறிப்பா போன சீசனோட டைட்டில் வின்னர் அர்ச்சனா அருணுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதா சொல்லப்படுது. அதுல எந்த அளவு உண்மை இருக்குது, வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நாளைக்கான வீடியோல பார்க்கலாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இன்னைக்கு வந்த 4 ஃபேமிலியில உங்களுக்கு பிடிச்ச ஃபேமிலி எது அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரியே ராணவோட ஃபேமிலியை பத்தியும், ராணவ் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து பிஆர் டீமை நம்பி ரொம்பவே தைரியமா ஆடிட்டு இருக்காரு. அதை பத்தின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.